கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணி சோத்திரம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் எழுதவனே, சொன்ன பிதாவே, சோத்திரம், கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல கால வேலைக்காய் சோத்திரம், காலை தோறும் இது கிருபைகள் பெய்தா இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். நாம் நிர்மலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே இப்படி இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக, வாக்கு தத்துவத்தின்படியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் புது கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக உங்களுடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் தேடக்கூடியவர்களாகவும் விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் சபையாக இப்படி சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் தேவ சமூகத்தில் பாடி துதித்து ஆராதித்து வேதம் வாசித்து ஆண்டவரே ஜெபித்து, ஆண்டவரே இப்பொழுதும் தேவ செய்திக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் செல்வேன். ஆண்டவரே, செல்வைக்குள்ளாக வைத்து என்னை மறைத்து கொள்ளும் கர்த்தாவே. சோத்திரம் மறைவிலே என்னை நீர் பாதுகாத்து ஆண்டவரே, என்னை நீர் ஆட்கொண்டு நீ நடத்த முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் செல்வேன் மறைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. நல்ல விழிப்போடு கூட ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, இந்த கடனை தன்னை ஆவிக்கு இடம் கொடுக்காதபடிக்கு விழித்திருந்து வசனத்தை கேட்க, ஒப்பு கொடுக்க, அதன்படி நடக்க ஆண்டவரே சோத்து வாழ கர்த்தர் நீர் உதவி செய்து நடத்துங்க ஆண்டவரே. திருவனந்த நாளில் இருக்கிற திருவனந்த ஆராதனை ஆசீர்வதித்தாங்க. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். எங்களுடைய சபையுடைய மூத்த போதகராகிய அப்பா சோதராயபுரம் தேடோர் பாஸ்டருக்காக சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு நம்முடைய சபை பாஸ்டரை ஆசீர்வதிங்க. ஆம்பா ஆண்டவரே ஸ்தோத்திர, அவரை நீர் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்ளுங்க. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் அவருக்கு பூரண சுகத்தை கொடுத்து நல்ல முழு பலத்தோடு கூட ஆண்டவரே சோத்திரம் ஐயா கர்த்தர் நீர் திரும்ப கொண்டு வந்து ஆண்டவரே சோத்திரமுடைய ஊழியத்தை உற்சாகமாக ஆண்டவரே சோத்திர இன்னும் ஆண்டவரே முழு பலத்தோடு செய்ய கர்த்தர் அவரை பலப்படுத்தி நடத்த போகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா கர்த்தருடைய கரம் பலமாய் கிரியை செய்து நடத்தட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் எரேமியா 3ஆம் அதிகாரம் 14 வசனம் 15 வசனம். அது எப்படி ஆரம்பிக்கணுமா? நான் உங்கள் நாயகர், அதிலிருந்து ஆரம்பிங்க. எரேமியா 3ஆம் அதிகாரம் 14 வசனம் 15 வசனம். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை நல்லா கவனிக்கணும். இந்த அருமையான வார்த்தை சோத்திர எரேமியா தீர்க்கதரிசன் மூலமாகவே கர்த்தர் பேசின வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமில்லை, சோத்திரம் உலகம் முழுவதில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஊழியர்களுக்கும் இது உரியது, விசுவாசிகளுக்கு உரியது. ஊழியர்களாகிய நாங்கள் இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளிலே ஒரு காலத்தில் சோத்திரம் நாங்களும் விசுவாசிகளாக இருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தவர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை என்னை எப்படி என்ன செஞ்சிருக்கிறாராம்? சோத்திர ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு என்ன செஞ்சாரா? நம்மை உங்கள் என்ற இடத்துல நம்மை சீயோனுக்கு அழைத்து, சீயோனாகிய தேவனுடைய சபைக்கு அழைத்து கொண்டு வந்து என்ன செஞ்சாரா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமே, என்னுடைய பிள்ளைகளே, சோத்திர உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை தருவேன்னு சொல்கிறார். அப்படின்னா யார் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்? ஆண்டவருடைய கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம் அப்படி தான் கொடுப்பார். சோத்திரம் அவர்கள் உங்களை என்ன செய்வாங்க? அறிவோடும் மேய்ப்பார்கள். அப்படின்னா கிறிஸ்துவுக்கள் உங்களை நடத்துவார்கள்னு அர்த்தம். கர்த்தர் சோத்திரம் உண்டா கிறிஸ்துவுக்கள் நடத்த நம்ம கவனமாக இருக்கணும். நான் உங்கள் நாயகர் என்றால் ஆண்டவர் நம்முடைய மணவாளன். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நாம் அவருடைய மணவாட்டி சபை. பழைய ஏற்பாட்டு சபையையே நான் உங்கள் நாயகர் என்று சொன்னார், நான் உங்கள் மணவாளனாக இருக்கிறேன்னு சொன்னார். இந்த சத்தியத்தை அந்த ஜனங்கள் அறியலை. அவர் எப்படி தேவன் சபையை நேசித்தார், அந்த பழைய ஏற்பாடு சபையை, அதை காட்டிலும் புதிய ஏற்பாடு சபை அதிகமாய் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மீட்ட சபையாக இருக்கிறபடினாலே, உலகம் முழுவதும் இந்த சபை இருக்கிறபடினாலே சோத்திரம். பழைய ஏற்பாடு சபை என்பது யூத சபை. சோத்திரம். ஆமாம், இஸ்ரவேலர்கள் மட்டும்தான். சோத்திரம் வேறு யாரும் உள்ளே வர முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் சோத்திரம் எந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் சோத்திரம் அவருடைய சரீரமாக சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். அல்லேலூயா. இன்னும் பல சோத்திர வழிபாட்டு தலங்களில் பார்த்தீங்கன்னா சோத்திரத்தை அந்த மதத்தை தவிர மற்ற யாரும் உள்ளே நுழைய முடியாது. சோத்திரம் இன்றைக்கும் சோத்திரம் நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு இந்துஸ் கோயிலில் இந்துஸ் மட்டும்தான் போக முடியும்.
முஸ்லீம் மசூதியில் முஸ்லீம் மட்டும் தான் போக முடியும். ஆனால் நம்முடைய கர்த்தரை ஆராதிக்கிற சபையில் மட்டும் சோத்திரம், என் வீட்டிலே என் ஜனங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என் ஜெப வீட்டிலே என் ஜனங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அவருடைய உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களும் அவருடைய ஜனங்கள். சோத்திரா. அறியாமல் தேவனை விட்டு ஒரு சிலர் சோத்திரா, ஒரு சிலர் கட்டாயப்படுத்தப்பட்டு சோத்திர தேவனை விட்டு போய் இருக்கலாம். ஆனால் சோத்திர அவர்களும் சத்தியத்துக்குள்ளாக சத்தியத்தை நன்றாக அறிந்திருப்பார்கள். ஆனால் தேவன் உள்ளாக வாழ்ந்து கர்த்தர்கென்று கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சரி, சில காரியங்கள் பார்ப்போம். முதல்ல கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்னா தெரிந்து கொள்கிறார். நம்மை முதலில் தெரிந்து கொண்ட கர்த்தர் என்று பார்க்கிறோம். ஒரு 3 வசனத்தை சொல்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு என்ன செய்கிறார்? ஆமாம், உலக தோற்றத்துக்கு முன்மை நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டது உலக தோற்றத்துக்கு முன்னே. அல்லேலூயா. உலகத்திற்கு முன்பாக அப்போ நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்களா? ஆதாம் ஏவாலே இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே மனுஷரே படைக்கப்படலை. தூதர்கள் படைக்கிறதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம் நம்ம நம்பலாம். ஏன்னா மனுஷரே படைக்கிற முன்பாக கர்த்தர் யாரை படைச்சிருந்தார்? சிருஷ்டித்திருந்தார். தூதர்களை தூதர்கள் ஆவியாக இருக்கிறார்கள். வார்த்தையினால் படைத்தார். ஆனால் மனுஷனையோ மண்ணினாலே சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஜீவ சுவாசத்தை ஆதாமுடைய நாசியில் ஊதினார், அவன் ஜீவாத்மா ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அப்போ உலகத்தொற்றுக்கு முன்பே நான் இதனால் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க முக்கியமாக அந்த வசனத்தை. உலகத்தொற்றுக்கு முன்பாகவே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுவோமா? உலகத்தொற்றுக்கு முன்பே நான் கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள். அல்லேலூயா. ஆமாம், அப்போ நல்லா தைரியமாக சொல்லணும். ஆமாம், இந்த உணர்வு நம்ம இருக்கணும். இன்றைக்கி நேற்றல்ல. அதனால் சோத்திரம் எப்பயோ ஒரு நாள் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருந்துருக்கலாம். ஏதோ ஒரு வருஷத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். விவரம் தெரிந்த பிற்பாடு தான் நம்ம ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இருப்போம் இல்லையா? அல்லது கர்த்தருடைய பிள்ளை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தாய் தகப்பனை பின்பற்றி சபைக்கு வந்து கர்த்தரை அறிந்து கொண்டு இருப்போம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் சோதர ரட்சிப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல அனுபவம். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் எடுக்கணும். இந்த ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இந்த வருஷத்தில் ஞானஸ்தானம் ஆராதனை உண்டு. ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. பிதா குமார் ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பரலோகத்தில் உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் போது அப்போ எழுதப்பட்டு பரலோக குடும்பத்திலும் இணைக்கப்படுகிறீங்க. சோத்திரம் அவருடைய சரீரமாகிய சபையிலும் இணைக்கப்படுகிறீங்க. அல்லேலூயா. அப்படி இணைக்கப்பட்டு இங்கே இருக்கிறவங்க உண்டு. அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய பரிசுத்த பந்தியிலே நம்ம பங்கெடுக்க போகிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இதில் பங்கெடுக்க வேண்டிய நாம் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். இதில் நல்ல பரிசுத்தத்தோடும் தகுதியோடும் ஆயுதத்தோடும் இதில் பங்கு பெறுங்க. மூழ்கி பிதாக்குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மட்டும்தான் இதில் பங்கெடுக்க அனுமதி உண்டு. கர்த்தர் சோத்திரம் தெரிந்து கொண்டார் எப்பொழுது உலக தோட்டத்துக்கு முன்பாகவே. அல்லேலூயா. சரி, அடுத்து உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6லேருந்து 8 வசனத்தை வாசிக்கும்போது அந்த பழைய ஏற்பாட்டு சபையை பார்த்து சொல்கிறார். வாசிக்கலாம். தமக்கு சொந்தமாக இருக்கும்படி கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அந்த சபையை அன்பு கூர்ந்து தெரிந்து கொண்டாராம். அவங்க பெரிய சோத்திரம் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்கிறாங்க. பெரிய அறிவாளிக, பெரிய ஞானிகள், பெரிய சயின்டிஸ்ட்லாம் அது அங்கே இருக்கிறான். சோத்திரம் சின்ன நாடாக இருந்தாலும் அந்த நாடு பெரிய ஒரு திறமை உள்ள நாடாக இருக்கிறான். எல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சோத்திரம் அதெல்லாம் தேவன் கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த சிறிய நாடை சோத்திரம் எப்போவே ஒழிச்சிருப்பானுங்க சோத்திரம். ஆனால் தேவனுடைய கிருபை தேவனுடைய சித்தம் இருக்கிறபடினால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த தேசத்தை சோத்திரம் ஒருவனும் ஜெயிக்க முடியலை, இனிமேலும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அந்த அவங்க முற்பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோப்புக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் சோத்திரம் அப்படிப்பட்டதானது. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே சமயத்தில் அவர்கள் தவறு செய்யும் போது அப்பொழுது அப்பப்போ அவர்களை கருத்த சில சிக்ஷையினாலே சில சோத்திரம்
கண்டித்து அவர்களை சோத்திரம் அவர் திருத்தி கொண்டு தான் இருக்கிறார். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள இந்த வசனத்தை நல்லா, இதே தான் நமக்கு இன்னைக்கு. நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு நாம் யார்? பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். பரிசுத்த ஜனம் என்பதை நாம் அறியணும். இன்னும் சொல்ல போனால் பரிசுத்த ஜாதின்னு வார்த்தை இருக்குது. சோத்திரம். பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜாதியார். சோத்திரம். நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? பரிசுத்த ஜாதின்னு சொல்லணும். சோத்திரம். ஆமாம், பழைய ஜாதியை சொல்லக்கூடாது. அது சோத்திரம். அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள காரியம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் பரிசுத்த ஜாதியார். அல்லேலூயா. சரி, அப்போ பழைய காரியங்கள் அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோத்திரம். அது நமக்கு முக்கியம் இல்லை. நாம் பரிசுத்த ஜாதியாக தேவன் தெரிந்து கொண்டார் என்பது முக்கியம். அல்லேலூயா. ஆமாம், பூச்சக்கரத்துள்ள எல்லா ஜனங்களிலும் என்ன செஞ்சாரா? நம்முடைய தேவனாய கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரா? உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அந்த நாட்களில் சோத்திரம் ஆபிரகாமின் அந்த சந்ததியாகிய ஈசாக்கின் சந்ததி யாக்கோப்பின் 12 கோத்திரத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலர்களும் தெரிந்து கொண்டார். அதான் தேவனுடைய பார்வையில் இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேல் அல்லாதவர்கள் தான். சோத்திரம். இன்னும் நாமெல்லாம் இஸ்ரவேல் அல்லாத புறஜாதியிலிருந்து உலகம் முழுது இருக்கிற பெருங்கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். சோத்திரம். ஆனாலும் கூட சோத்திரம், தேவன் ஏன் தொடர்ந்து தேவனுடைய ஜனங்களுக்கு சோத்திரம் தேவன் இரக்கம் செய்கிறாருன்னா, வேதம் சொல்கிறது, எல்லா ஜனங்களையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எப்படியா சொந்தமாக இருக்கும்படி என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்ட தேவன். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்ல ஒரு வாசிக்கலாம் தொடர்ந்து. சகல ஜனங்களிலும் இது நல்லா கவனிக்கணும். அப்போ இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா திரட்சியான ஜனம் யார் என்று கேட்டால் கிறிஸ்தவர்கள் தான். சோத்திரம். அதுக்கு பிற்பாடு இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. சகல ஜனங்களிலும் நீங்களும் நானும் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் நம்மில் அனுபவித்து நம்மை தெரிந்து கொள்ளவில்லையாம். இப்போ பிறகு எப்படி தெரிந்து கொண்டாரா? நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்தியாவில் எடுத்துக்கொள்ளுங்க, சகல ஜனங்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சமாக தான் இருக்கிறோம். சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் தான் சொல்லப்படுகிறோம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. சோத்திரம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பாருங்கள், சோத்தில் கொஞ்சம் போல தான் உப்பை போடுறாங்க. அந்த உப்பை போன்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. எப்படி சாப்பாட்டுக்கு உப்பு சுவை கொடுக்குதோ ஒரு தேசத்துக்கு சோத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்கள் தான். அல்லேலூயா. நான் ஏன்னா தேசத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேசம் கர்த்தர் தேசத்துள்ள ஜனங்கள் சுபிட்சமாக இருக்க முடியாய் எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆமாம், சில மதெல்லாம் தங்களுடைய சோத்திர மதத்தை தவிர மற்ற காரியங்கள் மற்றவர்களெல்லாம் வெறுத்து விடு பயிர்க்கை சொல்லி இருக்குது. அவர்கள் காஃபியர்கள். சோத்திரம். அவர்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் இப்படிலாம் சொல்லி வச்சுருக்காங்க, எழுதி வச்சுருக்காங்க. அதன்படி தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? தீவிரவாதம் பயங்கரவாதம்லாம் பெருகி இருக்கிறது. காரணம் என்ன? ஒரு சில காரியங்கள், தவறான காரியங்கள் போதிக்கப்பட்டபடியினால அன்பு இல்லாத கிறிஸ்தவம் மட்டும்தான் அன்பை போதித்து எல்லாரையும் நேசிக்க சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக அப்படிப்பட்டதான நல்ல போதனையை கொடுத்து அன்பு செய்யுங்க, இரக்கமாக இருங்க, மன்னிங்க, சோத்திரம், எல்லாரோடு கூட சமாதானமாக இருங்க என்று சொல்லி கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, அவரே வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இந்த நல்ல ஆண்டவர் நமக்கு கிடைத்ததுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமாம், சின்ன இன்னைக்கும் உலகத்தில் அந்த வசனத்தின்படி அப்படியே பொருந்தும். நீங்கள் சகல ஜனங்களிலும் எப்படி இருந்தீங்க? கொஞ்சமாக இருந்தீர்கள். இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக தான் இருக்கிறோம். குறிப்பிட்ட சதவீதம் பேர் தான் இருக்கிறோம். சரி, பரவாயில்ல. ஆனாலும் கூட காலப்போக்கில் சோத்திரம் நாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேசத்து ஜனங்களுக்காக ஜெபிக்கிற வேலையில் அவர்களும் இந்த அன்பு தெய்வத்தை கண்டுகொள்ளும் போது கர்த்தர் சோத்திரம் இன்னும் நம்முடைய தேசம் சோதரம் ஆசீர்வதிக்கப்படும், பாதுகாக்கப்படும். தலைவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். தேச தலைவர்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் சோத்திரம் மத்தியில் மாநிலத்தில் இருக்கிற சோத்திர தலைவர்கள் ரட்சிக்கப்படணும், சோத்திரம் அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும். இப்படியாக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். பார்த்தீங்களா? அதான் முக்கியம்.
கொஞ்சமாக இருந்தது நினைச்சோம். அன்பு கூர்ந்தபடியினாலும் தான் என்ன பண்ணார், நம்மை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட இன்னொரு காரியம், ஆமாம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு விட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் என்ன செஞ்சாரா? அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சோத்திரம் தேவன் கூட இருக்கிறதுனால தான் சோத்திரம் அவர்களை என்ன பண்ண முடியல, இந்த இஸ்ரவேலர்களை சோத்திரம் மேற்கொள்ள முடியல. சில யுத்தம் பதில் தாக்கத்தில் வரும்போது சில பாதிப்புகள் வரத்தான் செய்யும். ஆனால் முழுமையாக கர்த்தர் சோத்திரம் இஸ்ரவேலை அழிச்சிடலாம், இஸ்ரவேலர்களை சோத்திரம் இஸ்ரவேலை அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஆளுகளெல்லாம் தான் அழிந்து போனார்களே தவிர இஸ்ரவேலர்கள் முழுமையாக அழிக்கப்பட முடியாது. சில பாதிப்புகள் வருகிறது உண்மைதான், அது வரத்தான் செய்யும். ஹல்லேலூயா, சோத்திரம். சரி, வாசிக்கலாம். பலத்த கையினாலும் புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றோம், அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றோம் என்ன செஞ்சார்? ஆமாம், பார்த்தீங்களா, இன்னைக்கு சோத்திரம் எகிப்து உலகம், அதிலிருந்து நம்மை மீட்டவர். சோத்திரம் பார்வோன் யாருக்கு அடையாளம்? பிசாசுக்கு அடையாளம், சாத்தானுக்கு அடையாளம். அவனுடைய பிடியிலிருந்தும் நம்மை மீட்டு ரட்சித்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, சோத்திரம். நல்லா அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக சோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். சரி, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்திரம் அப்போஸ்தலர் நடிப்பில் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பவுலை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்கிறார். புறஜாதிகள் ராஜாக்கள் இஸ்ரவேலர்களுக்கு சோத்திரம் என் நாமத்தை சோத்திரம் அறிவிக்கும் பாத்திரமாக இருக்கிறான் என்று சொல்கிறார். பார்த்தா தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போ சோத்திரம் நல்ல கவனி, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே நாம் யாவருமே கர்த்தரால் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. தெரிந்து கொள்கிறார், அழைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சோத்திர சபையில் கொண்டு வந்து ஆசீர்வதித்து கர்த்தருடைய வருகைக்கு என்று ஆயத்தமாக்குகிறார். இதெல்லாம் முக்கியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். வாசிக்கலாமா? அதற்கு கர்த்தர் இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட, அது யார்கிட்ட சொல்கிறாரு? அனனியாங்கிற ஒரு சீசன் சொல்கிறாரு, போய் நீ என்ன பண்ணு, சோத்திரம் பவுலை பாரு அப்படின்றார். சோத்திரம். அப்போ பவுல் அனனியா வர்றதுக்கு முன்னாடி பவுல்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். இந்த மாதிரி சோத்திரம் ஒருவனை அனுப்புவேன், சோத்திரம். அப்புறம் அவர் வந்து தான் என்ன பண்ணுறாரு? சுவிசேஷத்தை அறிவித்து சோத்திரம் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நீக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் 3 காரியத்துக்காக தெரிந்து கொண்டாராம் பவுலை. எதற்காகவா? புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ராஜாக்கள் ரட்சிக்கப்பட, இஸ்ரவேல் புத்திரர் ரட்சிக்கப்பட, இன்னும் சொல்ல போனால் சோத்திரம் தேவனுடைய நாமத்தை அவர்கள் அறிந்து கொள்ள. சோத்திரம். நம்முடைய தேவனுடைய நாமம் என்பது என்ன? கர்த்தர் என்பது தேவனுடைய நாமம். அல்லேலூயா. அப்போ இந்த தேவன் என்ற வார்த்தையை விட அதிகமாக நான் கர்த்தர் என்ற வார்த்தையை நானும் நீங்களும் கூட அதிகமாக நம்ம பயன்படுத்த வேண்டிய, நம்முடைய வாயில் உச்சரிக்க வேண்டிய வார்த்தை நம்முடைய தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா. தேவன் என்பது பொதுவான வார்த்தை, என்னதுன்னா தெய்வம்னு அர்த்தம், அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் என்பது நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை குறிக்கும். கர்த்தர் சோத்திரம், தேவனாய கர்த்தர், பரலோக பிதா சோத்திரம் என்றெல்லாம் நாம் தேவன் சோத்திரம் பிதாவுக்கு சமமாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி கர்த்தர் சோத்திரம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றவர். அல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்க முடிக்கும் கர்த்தரே தேவன் என்று நாவுகள் யாவும் அறிக்கப்படும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கு தான் இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கிறோம்? த நேம் என்னது? நேம் இஸ் என்னதான்? நேம் அபவ் ஆல் நேம்ஸ். த நேம் ஜீசஸ் நேம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமன்றது தான் அந்த அர்த்தம், அந்த வசனத்துடைய அர்த்தம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த வார்த்தை தான். சரி, இருக்கட்டும். அப்போஸ்தலர் 9:15 அப்போ பார்க்குறோம். தெரிந்து கொண்ட 3 காரியங்கள் பார்த்தோம். உலகத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். சோத்திரம். அடுத்து நம்மை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி அன்பு கூர்ந்து தெரிந்து கொண்டார். 3வது பவுலை குறித்து கர்த்தர் சொல்லும்போது நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. அதே போல் இந்த சபையில் ஊழியக்காரர் நாங்கள் எங்கள் குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக ஊழியக்கார குடும்பமாக இருக்கிறோம். நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க இந்த சபையில். அல்லேலூயா. புரிஞ்சு கொள்ளணும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து நீங்கள் பாருங்கள்,
நம்ம என்ன செய்கிறார்? கர்த்தர் சீயோனாகிய சபைக்கு அழைத்து வருகிறார். தெரிந்து கொள்கிறவர் அடுத்து அழைத்து வருகிறார். சீயோனாகிய சபைக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் கைகளை விரித்து அல்லேலுயா சொல்வோம். அல்லேலுயா. நாம் அழைக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். இந்த அழைப்பு விசேஷித்த அழைப்பு. அல்லேலுயா. ஆமாம், உலகத்தார் எல்லாருக்கும் கிடைக்கல இந்த அழைப்பு. உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள், நான் எவ்வளோ இருக்கு, 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சோத்திரம் இந்த விசேஷித்த அழைப்பை பெற்றிருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலுயா. எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடைவோம். கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமாம், கர்த்தர் சகோதரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26-28 வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று இருக்குது வேதவசனம். பாருங்கள், நல்ல கவனிங்க. இங்கே ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும்? நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன நோக்கி இது என்ன பண்ணி பார்க்கணும். சோதரன் நான் இன்றைக்கி பார்க்குறேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த ரட்சிப்பை பெற்ற அந்த அனுபவம். சோதரம் பாஸ்டர் சோதரம் பாலையா சோதரம் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. சோதரன் நானும் என் மனைவியும் அந்த நாட்களில் சியோன் பெந்தகோஸ்தே சபையில் சோதரம் மூலக்கடை பகுதியில் இருக்குது. இப்பயும் இருக்குது, அந்த சபை இருக்குது. சோதரம் அப்போ எங்களை நடத்தின பரிசுத்தவான் சோதரம் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அந்த பரிசுத்தவான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் எத்தனை பேர் ஞானிகள் இருக்கிறோம்? மாம்சத்தின்படி ஞானிகள்லாம் யார் தெரியுமா? அதிகமாக கிரேக்கர்கள் தான் பெரிய ஞானி. அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் இப்படிலாம் பெரிய பெரிய ஞானிகள் என்று சொல்லுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் யூதர்கள் எடுத்துக்கொண்டு அன்றைக்கி அவர்கள் வல்லவர்களாக காணப்படுறாங்க. அவர்களை போல் நம்ம இல்லை, பரவாயில்ல. பிரபுக்கள், ஆமாம், நீ உலகப்புறமான படிப்பில் சோத்திரம் இந்தியாவில் கூட பெரிய பெரிய படிப்பு படித்த மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க. சோத்திரம். சரி, நல்ல கொஞ்சம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் என்ன செஞ்சாரா? உலகத்தில் பைத்தியமானவர்கள் என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். யாராவது இனிமேல் உங்களை பைத்தியமே அப்படின்னு சொன்னால், நான் கிறிஸ்துவுக்கள் பைத்தியம்தான். ஆமென். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? என்ன பார்த்து பைத்தியம் சொல்கிறியா? நீ தான் பைத்தியம் அப்படி சண்டை போடக்கூடாது. யார் நீங்கள் பைத்தியம் அப்படின்னா, ஆமாங்க நாங்கள் கிறிஸ்துவுக்கள் பைத்தியம்தான். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் எப்படி மாறணுமா? ஒரு பரிசுத்தவான் சொன்னார், சூடு சொரணன்றது இருக்கக்கூடாதான். அப்போ உப்பு சொல்லுவாங்க, உப்பு போட்டு சாப்பிட்டா தான் சூடு சொரணெல்லாம் வரும்னு. இந்த வேதமாகிய உப்பை, இந்த வேத வசனத்தை நல்லா உட்கொண்டாலே நல்லா என்ன வரும்? ஆமாம், சோத்திரம். அவள் பாருங்க, ஏன் அப்படி வேணும்னா, சோத்திரம் அநேகர் பலவிதமாக நம்ம ஏசும்போது பேசும்போது நம்மளை கர்த்தர் சோத்திரம் டாட்டும். நேசிக்காத போது, நம்ம அவமதிக்கும் போது சோத்திரம் நம்ம எப்படி இருக்கணுமா? சோத்திரம் எதுவும் பாருங்கள், அப்படியே பொறுமையாக அமைதியாக இருக்கணுமா சோத்திரம். அப்போ இருக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நான் பைத்தியனும் மற்றவங்க சொல்லுவாங்க. சரிட்டு சோத்திரம், கர்த்தர்கள் அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சோத்திரம் பண்ணிட்டு போவோம். ஆமென். அல்லேலூயா. அப்படி தானே இருக்குது. சோத்திரம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் எந்த பைத்தியங்களை சொல்கிறாரு? கிறிஸ்தவர்களாகிய கர்த்தரை பின்பற்றுகிற, கர்த்தருக்காக சோத்திரம் பைத்தியமாய் அவரை விசுவாசித்து பின்பற்றுகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், நம்ம அப்படி தான் சொல்லுவாங்க. சோத்திரம் ஆண்டவர்னு போகிறாங்க. சோத்திரம் பைபிள் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பொறாமையாக இருக்கிறாங்க, பொறாமப்படுறாங்க. என்ன பண்ணுறது? சோத்திரம் அவங்க பெரிய ஞானிகளை போலவும் நம்ம போல பெரிய ஏமாளிகளை போல இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. எப்படியோ நினச்சிட்டு போட்டோம். ஆனாலும் கூட சோத்திரம் பைத்தியமானவர்களாய் சோத்திரம் அவர்கள் பார்வையில் நம்ம தெரிஞ்சாலும் சோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி என்ன செஞ்சாரா? ஆமாம், பலமுள்ள ஆட்கள்லாம் இருக்கிறாங்க உலகத்தில். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய படிப்பாளிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களை போல நம்ம இல்லை, பரவாயில்ல. அப்போ பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டாரா? உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமானவர்கள் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தர். அடுத்த வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படி. பாருங்க, உலகத்தின் பார்வையில் நம்ம எப்படி காணப்படுறோம் தெரியுமா? இழிவானவர்களை போனால் காணப்படுறோம். அதை பற்றி பொருட்படுத்தாதீங்க.
இழிவானவர்களாக நம்ம நினைக்கிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, அப்படி இப்படின்னு எதையுமே கண்டுக்காதீங்க. சோத்திரம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சோத்திரம், அவர்கள் ஒரு நாள் மனம் திரும்பி நம்மள்கிட்ட வந்து ஐயா அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறக்கூடிய நாட்கள் வரும். அப்படி எவ்வளோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை புறக்கணித்தவர்கள், நம்மை வேண்டாம் என்று சொன்னவர்கள், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்மை நேசிக்காதவர்கள், அவர்கள் ஒரு நாள் நேசிப்பார்கள், நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் சோத்திரம், நம்மை கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய சபையிலே ஆராதிக்கவும் வருவார்கள். அல்லேலூயா. அந்த காரியங்களை கர்த்தரே செய்வார். சோத்திரம் வாசிக்கலாம். அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் என்னது பாருங்க, அற்பமாய் எண்ணப்படுறோம். இதெல்லாம் நல்லா பாருங்கள், நம்முடைய நிலவரம்லாம் அப்படி இருக்குது, மற்றவர்களால் எண்ணப்படுது. அதனால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இவ்வளோ காரியங்களை சந்திக்க வேண்டியிருக்குது. இதுதான் கர்த்தருக்குள்ளாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாக்கியம். அல்லேலூயா. சோத்திரம், மற்றவர்கள் அற்பமாக எண்ணப்படும்போது தேவன் நம்மை மேன்மையாய் பார்க்கிறாரே. அல்லேலூயா. அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் அடுத்து என்னது, இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட கூட்டத்தார் தான் நாம். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் நம்ம நினைக்கணும், நான் விசேஷித்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். ஸோ உலகத்தின் பார்வையில் இது அற்பமாய் காணப்படலாம், ஆனாலும் கூட நம்ம சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 1:15 தாயின் வயிற்றில் இருந்தது முதல் சோத்திரம் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையால் அழைத்த தேவன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாருங்க நான் எப்படி இருந்தேன். சோத்திரம், இந்த தேவனுடைய சபையை துன்பப்படுத்துறவனாக இருந்தேன். சோத்திரம், இந்த ஆண்டோடைய பிள்ளைகளை நான் தேடி கொண்டு போய் சிறைப்படுத்தி கொண்டு வந்து சோத்திரம் தண்டிக்கப்பட முடியாய் சோத்திரம் அவர்களை பல பேரை நான் சோத்திரம் துன்பப்படுத்தினேன். ஆமாம் சோத்திரம். அவர் நம்ம ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது பக்கத்தில் இருந்தவர் யார்? இந்த பவுல். அவருடைய ஸ்தேவானுடைய அந்த சோத்திர வஸ்திரங்களை கூட இவர் தான் வைத்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட கொலைக்கு உடைந்தையாக இருந்த பல பேரை துன்பப்படுத்தின சோத்திர சபையாரை பல இடத்துல சோத்திர செதறடிக்க பண்ணின காரியங்களை செய்த இந்த சவுலாக இருந்தவரை தான் கர்த்தர் பவுலாய் மாற்றினார். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு சோத்திரம், நான் இப்படிப்பட்டு நான் செய்ததுனால நான் தேவனுடைய கர்த்தருடைய அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுறதுக்கு தகுதி இல்லாதவன் தான். சோத்திரம். ஆனாலும் அவருடைய கிருபையினால தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அவர் எனக்கு அளித்த கிருபை விருதாவாக இருக்கவில்லை, வீணாய் போகவில்லை என்று சொல்லுவார். வேதத்தில் இருக்குது. அப்போ எப்போ இருந்து தெரிந்து கொண்டு நம்மை அழைத்தாராம்? பிரித்தெடுத்தது எப்பையா? பவுலை மட்டுமில்ல, என்னையும் உங்களையும் கூட அப்படித்தான். உலகத்தோட்டுக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். அழைத்தது எப்போ? தாயின் வயிற்றில். பார்த்தீங்களா? நம்முடைய அழைப்பு தெரிந்து கொள்வது எவ்வளோ விசேஷம், அழைப்பு எவ்வளோ விசேஷம்னு பார்த்தீங்களா? சோத்திரம். அவருக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க, பவுலுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. என்னால் அவங்களால அப்படி இருந்தால் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். ஆமாம் சோத்திரம். நம்ம நினச்சிருப்போமா? நம்முடைய முன்னோர்கள்லாம், நம்முடைய இப்போ கூட பிறந்தவர்கள், நம்முடைய பெற்றோர்கள்லாம் ரசிக்கப்படாமல் சோத்திர உலக வழிபாட்டில் இருக்கும்போது, உலகத்தாராக இருக்கும்போது சோத்திரம் நம்ம சோத்திர உலகத்திலிருந்து வேறு பிரித்து ரசிக்கப்பட்ட ஜனங்களாய், அவருக்கு சொந்த ஜனங்களாய், அவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாற்றியிருக்கிறாரே. சோத்திரம் எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. தாய் வயிற்றிருந்தது முதல் சோத்திரம் என்னையும் உங்களை என்ன செஞ்சார்? பிரித்து எடுத்து எப்படி அழைச்சார்? ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை அழைத்தவர். அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் நினச்சி நம்ம சோத்திரம் பண்ணணும். சோத்திரம் இப்படி சொல்லுவோம், தாயின் வயிற்றிலிருந்து முதல் எங்களை பிரித்தெடுத்து உம்முடைய கிருபையினால் அழைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்படின்னு சொல்லுவோம். சரி, 2 தீமோத்தேயு 1:9 நம்மை ரட்சித்து எப்படி என்ன செஞ்சாராம்? பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தாராம். நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது? விசேஷித்த அழைப்பு. தாயின் கற்பத்திலேருந்து நம்ம பிரித்தெடுத்த அழைப்பு. அடுத்து 2 தீமோத்தேயு 1:9 சோத்திர பரிசுத்த அழைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, எப்படிப்பட்ட அழைப்பே நம்ம பரிசுத்தம். அழைக்கப்பட்ட அழைப்பே பரிசுத்தமான அழைப்பாக இருக்கிறது. பார்த்தீங்களா? சோத்திர வாசிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு ஏதாவது சோத்திரம் கிரியை செஞ்சோமா? சோத்திரம் இல்லை. ஏதாவது கிரியை செய்யணுமா? இல்லை. அவரை விசுவாசித்தா போதும்.
அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் போதும். எந்த ஒருவர் இந்த வார்த்தை கேட்குற யாராக இருந்தாலும் எந்த கிரியையும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் காடு மலை எல்லாம் ஏறி ஏறி போய் ஆண்டவரை தேட வேண்டியதில்லை. சோத்திரம் சோத்திரம். ஆறுகள் குளங்கள் என்று தேடி போய் குளிக்க வேண்டியதில்லை பாவம் போகிறதுக்காக. இயேசுவின் ரத்தம் என்னுடைய உங்களை பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல இயேசுவேன்னு கூப்பிட்டு எனக்கு இறங்கும், என்னை ரட்சியும், உடைய பிள்ளையாய் மாற்றும் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அப்படி தான் நம்மை ரட்சித்தவர். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் அவர் விசுவாசி ஒவ்வொருவரையும் ரட்சிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்மை ரட்சித்து ஆனால் விடுதலையாக்கின்னு அர்த்தம். எதிலிருந்து விடுதலையாக்கிறார்? 5 காரியத்தில் விடுதலையாக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, கர்த்தர் சோத்திர நரகத்தின் பாதாளத்தின் வல்லமையிலிருந்து, நரகத்து போக இருந்த நம்மை மீட்டு விடுதலையாக்கி ரட்சித்தவர். சோத்திரம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களையும் விடுதலையாக்கி உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களையும் சோத்திர எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையும் சித்தமுள்ளவராக இருக்கிறவர். விடுதலையாக்கி ரட்சித்து ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வார்த்தை. அவருடைய தீர்மானத்தை, தம்முடைய தீர்மானம் என்ன அர்த்தம்? அவருடைய தேவனுடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் என்னைக்கு இது பாருங்க எப்போ ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள். அப்போஸ்தலர் பவுல் தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படி சொல்லுவார். சோத்திரம். சரி வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும், நமக்கு அருளப்பட்ட கிருபையினால தான் விசுவாசத்தை கொண்டு என்ன செஞ்சோம்? ரட்சிக்கப்பட்டோம். அதே போல தான் இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபை, நம்முடைய விசுவாசம் இது இணையும் போது ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட முடியும். பெரிய இதுக்காண்டு என்ன பண்ண முடியவில்லை? சோத்திரம். பிரயத்தனம் பண்ண வேண்டியதில்லை. ஆமாம். சோத்திரம். கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து என்ன செய்கிற பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா. சோத்திரம். சோத்திரம். ஆமாம். சில இடங்களில் போய் முட்டையெல்லாம் அடிக்கிறாங்க. கிறிஸ்தவங்களும் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. இதெல்லாம் உலகத்தாருடைய வழிபாட்டு காரியம், புறஜாதி ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள். கிறிஸ்தவர்கள் உலகத்தார் பாருங்கள் மற்ற இதுக்கெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கிறிஸ்தவர் என்று சொல்கிற ஒரு கூட்டம் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். ஆமாம். நானும் கூட மொட்டை அடித்த ஆள் தான், இப்போ இல்லை. ஆமாம். 35 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம். சோத்திரம். 35 வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடி கூட இருக்கும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 40 வருஷம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். 40-45 வருஷம் இருக்கும். சோத்திரம். அப்போ சோத்திரம் மொட்டை அடிக்க சொன்னாங்க. யார்? எங்கள் முன்னோர்கள் அப்படி சொன்னாங்க. போய் சோத்திரம் ஓரியூரில் போய் மொட்டை அடிங்கோ. ஓரியூர் என்னது அருளானந்தர் என்ன செய்வார்? கட்டாடிச்சுப்பார் அப்படி. அவர் ஒரு செயின்ட் ரைட்டர், ஆண்டவருடைய ஊழியக்காரராக இருந்தவர் தான். இங்கே வந்து இரத்த சாட்சியாக மரித்ததாக சொல்லப்பட்டிருக்கிற நல்லது. அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவாது. ஆண்டவர் நமக்காக ஜீவன் தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் சோத்திரம். கர்த்தர் எல்லா தேசங்களிலிருந்தும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் எலும்பு பண்ணியிருக்கிறார் என்பது உண்மைதான். கர்த்தருக்காக இன்றைக்கி ரத்த சாட்சியாக மறிக்கிறவங்களும் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. நைஜீரியா தேசத்தில், காங்கோ தேசத்தில் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், அது எந்த கூட்டத்தாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. சோத்திரம். உலகம் முழுவதும் நல்ல அப்பட்டமாக தெரிஞ்ச உண்மை. அவனுக்கு தான் என்ன பண்ணுவானுங்க? ஆமாம். சோத்திரம். சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளையா, கிறிஸ்தவர்களா? சோத்திரம். சோத்திரம். ஆமாம். சோத்திரம். சர்ச்சில் போய் குண்டு வைக்கிறது, கொள்வது, இந்த மாதிரி அநியாயங்கள் அக்கிரங்கள் பண்ணுறவனுக்கு எவனுங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் ஆகிய அந்நியர்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் ஒருவர் இப்படிப்பட்ட காரியங்களில் ஆமாம் ஒருவனாவது ஈடுபட மாட்டான். ஈடுபட்டாலும் அப்படிப்பட்டவனை சோத்திரம் அவன் நரகத்துக்குரியவனாக போயிடுவான். அல்லேலூயா. ஆமாம். தீவிரவாதம், பயங்கரவாதம் செய்கிற எந்த ஒரு ஆளும் சோத்திரம் அவன் வந்து அப்போ சொர்க்கத்துக்கு போக முடியாது, அவன் நரகத்துக்கு தான் போவான். ஏன்னா அநேகருடைய ரத்தத்தை சிந்தினது போது சோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு போக தகுதியற்றவர்களாகி விடுவார்கள். யாராக இருந்தாலும் சரி, குறிப்பாக கிறிஸ்தவர்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி வாசிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் சோத்திரம் 24 வசனத்தை வாசிங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா
பாருங்க, என்னை உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவருங்க? உண்மையில் அவர் பொய்யர் அல்ல. சில 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 காரியங்கள்லாம் பொய்யிலே கட்டப்பட்டிருக்குது, பிரச்சாரத்திலே கட்டப்பட்டிருக்குதுங்க. சோத்திரம் பொய்யை சொல்லியே சோத்திரம். ஒரு என்னுடைய சகோதரன் ஒருவர் சித்தப்பா மகன் சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணன் சோத்திரம் உண்மையை விட பொய்க்கு சோத்திரம் சக்தி ஜாஸ்தி தெரியுமாண்ணே அப்படின்னாப்புல. தெரியுமா உங்களுக்கு? பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க, அது உண்மையாகவே மற்றவர்களால் நம்பப்படும். அப்படித்தான் இன்றைக்கி சில மதங்கள் மார்க்கம் என்று சொல்கிறவங்க பொய்யினாலே கட்டியிருக்கிறாங்க. பொய்யையே சொல்லி சோத்திரம் மற்ற மதத்தை உடைய என்ன பண்ணுறது? பொய் நம்முடைய வேதத்தை குறித்து சோத்திரம் இந்த சத்திய தேவனை சத்திய வேதத்தை குறித்து அபாண்டமாய் பொய் சொல்லியே சோத்திரம் மற்ற ஜனங்களை நம்ப வைத்து சோத்திரம் தங்களுடைய மதம்தான் உயர்ந்தது என்று சொல்லி சோத்திரம். ஆமாம் சோத்திரம், இப்படியாக மட்டுப்படுத்த முடியாத பல காரியங்களை திட்டமிட்டு செய்கிற ஆட்கள் உண்டு உலகத்தில். கர்த்தர் சோத்திரம் அப்படியோ அவருடைய எண்ணங்கள் திட்டங்கள் அபத்தமாய் போவதாக இயேசு நாமத்தினாலே. அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் இப்படியாக சோத்திரம் இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராய், இந்த ஜீவனுள்ள மார்க்கத்துக்கு எதிராய், இந்த சத்திய மார்க்கத்துக்கு எதிராய், இந்த சத்திய தேவனை குறித்து அபண்டமாயும் காம விகாரத்துக்கு ஏதுவாக பலவிதமான புரட்டுகளையும் பொய்களையும் சோத்திரம் ஏமாற்று காரியங்களையும் சொல்லிக்கொண்டும் பேசிக்கொண்டும் சோத்திரம் இதே கொள்கையாக வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சபையானது எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பி ரசிக்கப்படும். அவர்கள் மனம் திரும்பி ரசிக்கப்படலைன்னா அப்படிப்பட்டவர்கள் நரகத்து போயிடுவார்கள் வேத எச்சரிக்கிறது. யாராக இருந்தாலும் சரி. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவன் நீதி உள்ளவர். அல்லேலூயா. இன்னொன்று, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அவரிடத்துல சோத்திரம் கொஞ்சம் கூட பொய் இல்லை. எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். அவருக்கு பேர் என்னது? எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவனுங்க. சோத்திரம் சில மதத்தில் என்ன இருக்குன்னா, நான் பல காரியங்களை அறிஞ்சு வர்றதுனால சொல்கிறேன். சோத்திரம் ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம சொல்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியாத பொய் சொன்னாலும் தப்பு இல்லை. சோத்திரம் ஆமாம் அப்படியெல்லாம் சொல்கிறோம். பொய் சொன்னால் தப்பு இல்லையா? பொய் சொன்னால் நரகத்து போகணும் பைபிளில் தெளிவாக இருக்குது. பொய்யர்களும் பொய் பேசுகிறவன் ஏவன்? பொய் பிசாசானவன் சாத்தானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். அந்த பொய்க்கு பிதாவமாக இருக்கிறவனை பின்பற்றுகிற கூட்டங்கள் உண்டு. சோத்திரம் பொய்க்கும் பிதாவமாக இருக்கிறான். அதே ஆண்டவராக இயேசுவே சொன்னார். சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, அவனுக்கு செவி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த யூதர்களை அவர் கண்டித்தார். அவர்களை சரிப்படுத்த நினைச்சார். சோத்திரம். சரி, கர்த்தருக்கு உண்டாகட்டும். அப்போ பாருங்க, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார்னா எப்படியே செய்வார்? அதுக்கு முதல் வசனத்தை வாசிக்கணும். நல்லா கவனிங்க. வேதத்தை முன்ன பின்ன ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்றத அது முன்னாடி உள்ள வசனங்களையும் பின்னாடி வசனங்களையும் நீங்கள் கவனிக்கணும், வாசிக்கணும். சோத்திரம் அப்படியே செய்வார்னு இருக்கிறது. அது எப்படி செய்வார்? நம்முடைய தேவன் என்ன எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். நம்மை அழைக்கிறவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர்னு சொல்லிட்டு அவர் அப்படியே செய்வார்னா எப்படி செய்வார்? சமாதான தேவன் தாமே என்ன செய்வாரா பாருங்க. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படாவிட்டால் கர்த்தருடைய வருகைகளை சேர்த்துக்கொள்ளப்பட முடியாது. நம்ம பரிசுத்தத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். பரிசுத்தமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுத்து கொண்டே வரணும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய ஆயத்தில் வரப்போகிறார். மணவாளனாக இயேசு வரப்போகிறார். மணவாட்டி சபையை ஆயத்தமாக இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த சபை ஆயத்தமாக இருக்கிறதோ அந்தந்த சபையை சேர்த்து கொண்டு அந்த ஆத்மாக்களை சேர்த்து கொண்டு அவரோடு கூட வைத்து பிற்பாடு 1000 வருஷம் இந்த பூமியில் அவருடைய அரசாட்சி தான் இருக்க போது. அது நீதியுள்ள ராஜ்யமாக இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ராஜ்யமாக இருக்கும். உண்மையுள்ள ராஜ்யமாக இருக்கும். அநியாயம் இங்கே இருக்காது. பயங்கரவாதம் இருக்காது. தீவிரவாதம் அந்த ஆட்சியில் இருக்காது. சோத்திரம். சமாதானத்தின் தேவனாய் கர்த்தர் உலகம் முழுவதும் ராஜாவாய் வீட்டிருந்து அவர் ஆட்சி செய்ய போகிறார். நீங்களும் நானும் எப்படி இருப்போம்? உலகம் முழுவதும் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க ராஜாக்களாய் இருந்து சோத்திரம் அவருடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். வேதத்தில் இருக்குது பாருங்கள். 1000 வருஷ அரசாட்சியின் மகத்துவங்களை குறித்து ஏதோனுடைய அந்த மகிமையான அனுபவம் உண்டாகும். ஏன்னா அவரே ராஜாவாய் சோதர் எருசலேமை தலைமையாக கொண்டு உலகம் முழுவதையும் 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அல்ல, எத்தனை வருஷம் ஆள போகிறாரு? 1000 வருஷம். சொல்லுங்க, 1000 வருஷம் இயேசு ஆள போகிறார். அவரோடு கூட நாங்களும் ஆளுகை செய்வோம். ஆமென். நாமும் ஆளுகை செய்வோம். ஆமென். அல்லேலூயா.
ஆமாம், அப்படி சொல்லணும், விசுவாசமாக சொல்லணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ சமாதான தேவன் தாமே உங்களை முற்றிலும், என்னை உங்களை கர்த்தர் முற்றிலும் பரிசுத்தமாக்குற தேவன். ஆமாம், முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு தான் அப்படி வழியில் போகணும். உங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும், உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் என்ன செய்யணுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படணும். இதுதான் நாம் இதில் கவனமாக செலுத்தி சோத்திரம் அதற்கு ஆயத்தமாகிறதுக்கு ஆண்டவர் சொல்லி வச்ச முக்கியமான காரணம் என்னது? நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆயத்தமாக இருங்கள் என்று சொன்னார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னதை நாம் நிறைவேற்றும் பட்சத்தில் அவருடைய வருகையை நாம் கைவிடப்படாமல் சேர்த்து கொள்ளப்படுவோம். சோத்திரம். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து காலத்தில் நாம் இராமல் சோத்திரம் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் பார்த்தீங்கன்னா 12:3 சோத்திரம் கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு வந்து ஆபிரகாம் வந்து சோத்திரம் உலகத்தார் பொதுவாக சொல்கிறாங்க 3 மதத்துக்கு ஒரு தகப்பன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது சோத்திர வேதத்தின்படி உண்மைதான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படி எப்படி இருந்தாலும் இன்றைக்கி அப்படியே 3 மதத்தாரும் சமாதானமாக இருப்பதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அவர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுக்க சகல ஜனங்களும் சமாதானமாக இருக்கணும். எல்லா தேசமும் சமாதானத்தின் தேசமாக இருக்கும். எப்படி இந்த நிலவரம் இப்போ இல்லைனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சியில் உலகம் முழுவதும் சமாதான நிலவரம் உண்டாகும். அல்லேலூயா. அதற்கு முக்கியமாக இன்னொரு காரணம் என்ன? சோத்திரம் உலகத்தை மோசம் போக்குகிற, சமாதானத்தை கெடுத்து போட்ட பிசாசு பிடித்து கட்டப்பட்டு சங்கிலியினால் கட்டப்பட்டு அவன் பாதாளத்தில் போடப்பட்டு அந்த பாதாளம் முத்திரை போடப்பட்டு மூடப்பட்டிருக்கும். அல்லேலூயா. 1000 வருஷம் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு பிசாசு பாருங்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்குற ஜனங்கள், பிசாசின் போதனை வேதத்தில் தெளிவாக இருக்குதுங்க. பிசாசின் போதனை எனக்கு உலகத்தில் பிரபலமான ஒரு சோத்திரம் மதம் என்று சொல்லுகிற காரியம் பிசாசின் போதனையில் சிக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நாம் அறிஞ்சிருக்கணும். கர்த்தர் சோத்திரம் எதுன்னு நம்ம பப்ளிக்காக சொல்ல முடியாது. நீங்கள் நல்ல உலகத்தின் நிலவரங்களாம் கவனிங்க, அப்போ தெரியும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பிசாசானந்தவன் என்ன ஆண்டவர் என்ன சொன்னார்? பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்றே வேறு என்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஜீவன் கொடுக்குறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோத்திரம். நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர். ஆனால் கொள்ளுகிறவன் அழிக்கிறவன் யார் என்று சொன்னால் சோத்திரம் பிசாசு, சாத்தான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள் அந்த பாதகத்தை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கொள்ளை, கற்பழிப்பு, அநியாயம், அக்கிரமங்கள்லாம் ஏன் நடக்குது? அது சோத்திரம். அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் வந்து சோத்திரம், அதெல்லாம் எங்கள் கொள்கை அப்படி எப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் உண்டு. அது எப்படிங்க கொள்கையாகும்? அது எப்படி சோத்திரம் நீதியாகும்? சோத்திரம். இன்றைக்கி எல்லா மதத்தாரையும் கூட நம்ம சகித்து நாம் நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களிடத்தில் அன்பு காட்ட, அவர்களுக்கு நம்மால் முடிந்த நன்மையை செய்ய தான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? பெரிய வித்தியாசம் இருக்குது. கர்த்தர் கிறிஸ்தவத்திற்கும் மற்ற காரியங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, கொஞ்சமல்ல. சரி, கர்த்தர் சோத்திரம். இதை நல்லா வேதத்தை அறிஞ்ச ஜனங்கள் வேதத்தை சரியாக அறியாதனால தான் இன்றைக்கி சோத்திரம் மற்றவர்களால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு சோத்திரம் சோத்திரம் மதத்தில் போய் சோத்திரம் அறியாமையில் சோத்திரம் ஏமாற்றப்பட்டு சிக்கி கொண்டு இருக்கிறவர்கள் சோத்திரம் அதிகமாக இருக்கிறார்கள். குறிப்பாக ஐரோப்பா தேசத்தில் இதான் நடக்குது. சோத்திரம். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நம்மை காத்துக்கொள்வோமாக. அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார் கர்த்தர் சோத்திரம். அப்படிப்பட்டவர் பாருங்க என்ன செஞ்சார் பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்று அழைப்பு கொடுத்தார். எங்கே? அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். முதல்ல நடந்த சம்பவத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்பாடு சோத்திரம் அவர் ஆரான் என்ற இடத்துக்கு வந்த வரைக்கும் ஆபிரகாம் அவர் கீழ்ப்படிச்சு கிளம்பிட்டார். யாரோட கிளம்பினார்? அவர் அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டாரு. சோத்திரம். மனைவி பிள்ளை இல்லை அவருக்கு. மனைவியை கூப்பிட்டுக்கிட்டாரு. கூட யார் வந்தா? சகோதரனுடைய மகனும் வந்தான். சோத்திரம். அவனையும் அழைத்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆரானில் வந்து தங்கிட்டாங்க. ஆனால் கர்த்தர் போக சொன்னது எந்த தேசம்?
நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று அழைத்தார். அந்த தேசம் கானான் தேசம். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம் தான் கானான் தேசம். இஸ்ரவேலர்களுக்கு வாக்கு தத்தம், ஆபிரகாம் ஈசாக்குக்கு வாக்கு தத்தம் பண்ணி அந்த இஸ்ரவேல் கொடுக்கப்பட்ட தேசம்தான் சோதரம் கானான் தேசம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ மற்ற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாங்களே. சோத்திரம் சோத்திரம். சில குறிப்பிட்ட கால சூழ்நிலை நிமித்தமாக சோத்திரம் அவர்கள் 4000 வருஷமாக சோத்திரம் ஆபிரகாம் காலம் முதற்கொண்டு சோத்திரம் அங்கே இருக்கிறவர்கள் அந்த பூர்வீக கொடிகள் அவர்கள் தான். அவர்கள் காலத்தின் சூழ்நிலையில் சோத்திரம் பலவிதமான சோத்திரம் மற்றவர் அநேகரால் பயக்கப்பட்டு சோத்திரம் இவர் உரிமைக்காக போராடினாங்க. என்ன பண்ணாங்க? சோத்திரம் ரோமர்கள் ஆட்சியில் சோத்திரம் அதெல்லாம் அவங்க என்ன பண்ணானுங்க? ஆமாம், எதிர்த்து அந்த ரோமர்கள் பலவான்களாக இருந்ததுனால இவர்களெல்லாம் அழித்தொழிக்க முயற்சி பண்ணி அது சில பேர் அப்படி செஞ்சு பல பேர் உலகத்தில் இப்போ சோத்திர உயிருக்கு பயந்து ஓட முடியாய் பண்ணி அடிமையாக கொண்டு போகப்பட்டு பலவித சித்திரவதைகளை அனுபவித்தாங்க. கர்த்தர் சோத்திர இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சரித்திரம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அது பிற்பாடு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி உங்களுடைய சொந்த தேசத்திற்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை நான் அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்லி உங்களை தேசத்தில் நான் நாட்டுவேன், உங்களை ஒருவனும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், தேசத்தில் உங்களை நாட்டுவேன், உங்களை ஒருவனும் உங்கள் தேசத்திலேருந்து பிடுங்கி போட முடியாது என்று தேவனே வாக்கு கொடுத்த பிற்பாடு யார் என்ன செய்ய முடியும்? மனுஷன் என்ன செஞ்சாலும் ஆகுமா? கதை நடக்குமா? பைபிள் இருக்குங்க. பைபிள் அவர்களை குறித்து தெளிவான காரியங்கள் இருக்குது. சரி, ரைட்டு. நாம் எல்லாரையும் நேசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சோதரம் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் எல்லாரும் சமாதானமாய் சோதரம் சேர்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்யட்டும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் எந்த ஒரு அவன் உன்னை சரி 7ஆம் அதிகாரம் இப்போ 2-3 வசனத்தை வாசிங்க. சகோதரரே, பிதாக்களை கேளுங்க. நம்முடைய பிதாவாகி யார் பிரசங்கம் பண்ணுறா? ஒரு விசுவாசி சோத்திரம் பந்தி விசாரிப்பு செய்கிறவராக இருந்த ஸ்தேவான் உடைய அருமையான பிரசங்க பகுதி இந்த 7ஆவது அதிகாரம். வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. நம்முடைய பிதாவாகி ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே எங்கேதையா இருந்தார்? மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமை தேவன் அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருக்க அப்போ தகப்பனுடைய அந்த சோத்திரம் அவருடைய பூர்வீக தேசத்தில் இருக்கும்போதே தரிசனமாகி பேசிட்டார். தரிசனமாகி என்ன சொன்னாரா? நீ என்ன எங்கே விடுஞ்சிட? உன் தேசத்தை விடு, உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு சோத்திரம் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அல்லேலூயா. அப்போ வா என்பது என்னது? ஒரு அழைப்பு இல்லையா? சோத்திரம். ஆனால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வரும்போது சோத்திரன் நீ சோத்திரம் வந்த, ஆனால் நீ முற்று முடியுமா? நீ வர வேண்டிய முழுமையான இடத்துக்கு வரல. எதுக்கு? கானானுக்கு வரல. அதனால புறப்பட்டு போன்னு சொல்கிறார். வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 12:1 வாசிங்க. இது தடுத்தது யாருன்னா ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு. நல்லா இருக்குது. இப்போ கானானுக்கு முன்னாடி இப்போ உள்ள ஒரு பகுதி தான் ஆரான். ஆனால் கானான் என்பது சோத்திரம் யோர்தானை தாண்டினால் கானான் வரும். அவங்க யோர்தானுக்கு அந்த புறமாகவே இந்த புறமாகவே இருந்துட்டாங்க. சோத்திரம். சரி, வாசிக்கலாம். ஆரான்ல இருந்தாங்க. உன் இனத்தையும் அங்கே 2 சொல்லுவார், இங்கே 3 இருக்கா? உன் தகப்பன் உன் தேசத்தை விடு, அடுத்து உன் இனத்தை விடு, அடுத்து என்ன செய்ய? உன் தகப்பன் மட்டும் விட்டு வாப்பா. அது நம்ம 2 தான் சொல்லுவார். நீ உன் தேசத்தை விட்டு இனத்தை விட்டுன்னுவார். இங்கே ஏன்னா தகப்பனை வீட்டையும் சேர்த்துக்கிட்டே இழுத்துட்டு வந்தார். உன் தகப்பனை விட்டுட்டு வான்றாரு. எல்லாத்தையும் விட்டு வந்த சோதரர் ஆபிரகாமை சீமனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாததா இருந்ததான். சோதரர் வேதம் நம்ம பின்னாடி வாசிக்கலாம். பார்த்தீங்களா? கீழ்ப்படிஞ்சு வந்தால் நமக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை நம் தேவன் தருவார். அல்லேலூயா. கர்த்தரை உறுதியாக பிடித்து கொண்டு அவரை பின்பற்றி வாழணும். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே நீங்கள் இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு சோத்திரம் நாம் என்னத்தில் குறைஞ்சிட்டோம்னு சொல்கிறீங்க. நான் சாட்சியாக சொல்லுவேன். நான் சோத்திரம் என்னுடைய நிலையை மேம்படுத்தியிருக்கிறாரே தவிர, சோத்திரம் உயர்த்தியிருக்கிறாரே தவிர என்னை கீழாக்கல. அல்லேலூயா. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை என்னது ஆமாம் தலையாக்குவேன்னு சொன்ன தேவன், வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்ன தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சோத்திரம். பார்த்தீங்களா? அது சொல்லிட்டு உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். ஏன்னா வந்தவர் முழுமையாக சோத்திரம் வந்து சேராமல் அப்பா பேச்சை கேட்டு ஒரு இடத்துல இருந்ததுனால அப்பா இறந்த பிற்பாடு தான் போகவே முடிஞ்சது.
யார்? தேராகு மரித்த பிற்பாடுன்னு இருக்கும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சரி, இப்போ நமக்கு நேரம் இல்லை, வாசிக்க வேணாம். சரி, ஏசியா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லும்போது பாருங்கள், சோத்திரம் ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது உங்கள் தகப்பனாகிய யாரை சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. சரி, அதே சமயத்தில் அவங்களுக்கு மட்டும் தகப்பன் இல்லை. நம்ம வாசித்து வேத பகுதியில் பாருங்கள், விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, வாசிக்கலாம். ஏசியா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமையும் பாருங்க, ஆபிரகாம் மட்டும் நீ பார்க்க வேணாம், சாராளை நோக்கி பாருங்கள்னு ஆண்டவர் சொன்னார். சரி, அதுக்கு நம்ம இது ஒரு செய்தியை எடுக்கலாம். ஆபிரகாமை பார்க்கறதுக்கு ஆபிரகாம்கிட்ட என்ன விசேஷத்தன்மை இருக்கா? நிறையா இருக்குது, தியானிக்கலாம். சோத்திரம். சாராளு பாருங்க, சோத்திரம் இப்போ நோக்கி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல காரியம் இருக்குது. என்ன இருக்குன்னா, சோத்திரம் நிறைய இருக்கும். சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அம்மாவுடைய குறையத்தான் நம்ம பேசுவோம். தெரியாமல் என்ன பண்ணிருச்சு, தேவசித்தம் அறியாமல் இல்லாமல் அவரோட அவசரப்பட்டுட்டு ஆகாரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு தான் புருஷனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோத்திரம். அது ஒரு தவறான காரியம்தான். அது தேவனிடத்தில் கேட்கல, இஷ்டமாக செஞ்சதுனால தான் பல உபத்திரவங்களை இன்றைக்கி வரைக்கும் சோத்திரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவிக்கிறாங்க. கர்த்தர் ஆகார் இந்த குடும்பத்தில் வந்தது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடைசியில் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் அந்த ஜனத்தையும் சோத்திரம் பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இஸ்மவேலுடைய கூட்டத்தையும் 12 பிரபுக்கள் உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றினார். சோத்திரம். ஏன்னா ஆபிரகாம் நிமித்தம் அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டு. அவர்கிட்ட உள்ள ஒரு நல்ல காரியம். சோத்திரம். பாருங்கள், யாரும் கோச்சக்கூடாது அம்மாமார்கள். சோத்திரம். ஆபிரகாமை அந்த சாராள் அம்மா எப்படி மரியாதையாக கூப்பிட்டாங்களாம்? என் ஆண்டவனே, ஆண்டவர் கர்த்தர், என் ஆண்டவனே. நீ சின்ன பாஷையில் என்ன எப்படி கூப்பிட்றாங்க? வா போ. யார்? புருஷனை வா போ. இன்னும் சில பகுதியிலும் அப்படி தான் சொல்கிறாங்க. சோத்திரம். ஆனால் சில பகுதியில் வாங்கோ போங்கோ அப்படின்னு சொல்கிறாங்களே. கணவரை சொல்கிறாங்களா? என்னது வாடா கூட சொல்கிறாங்களா? யாரோ சொல்கிறாங்களே வாடா போடான்னு கூட சொல்கிறாங்களாம் புருஷனா. ஐயோ, அப்போ இந்த வா பண்ணுறது பரவாயில்ல போல் இருக்க. சரி, எப்படியோ சோத்திரம். சரி, அதுக்காண்டி நான் உங்களை என்கரேஜ் பண்ணேன்னு சொன்னாதீங்க. சரி, சாராள்கிட்ட நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் என்னது? தன் கணவனை மதித்து ஆமாம் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி கனப்படுத்தினது. சோத்திரம். அப்போ பாருங்கள், அந்த நாட்களெல்லாம் ரொம்ப கணவனை கனப்படுத்தியிருக்கிறாங்க. இது காலப்போக்கத்தில் குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. சோத்திரம். அதாவது நான் சொல்லுவேன், உங்கள் கணவரை நல்ல மரியாதையாக வாங்க போங்கன்னு அன்பாக பேசுங்க. சோத்திரம். உங்களை அன்பாக சோத்திர சகோதரர்களும் அவங்க மனைவியை சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க? மனைவியை வாமா போமான்னு அன்பாக பேசுவாங்க. அல்லேலூயா. ஒரு காலத்தில் வாடி போடிலாம் பேசிகிட்டு இருந்தாங்களா? இப்போ மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா? வாங்க வாங்க, வாமா இருமா அப்படின்னு சொல்லி நல்லா மரியாதையாக சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்குன்னு சொல்கிறாங்கல்ல. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் கேவ் ரெஸ்பெக்டா பார்த்தீங்களா? சொல்கிறாங்களே. அப்போ மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க, எல்லாருக்கும் தெரியணும். அல்லேலூயா. சரி, இது பாருங்கள், வேதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளோ இருக்குது பாருங்கள். நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் தியானிச்சு பாருங்கள். சாராளமாட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னு ஏன் நோக்கி பாருங்கன்னு சொல்கிறாரு. ஆபிரகாமை நோக்கி பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்குது பைபிளில். ஆனால் சாராளம்மா நோக்கி பார்க்கறதுக்கு சில காரியங்கள் இருக்குது, வேதத்தில் இருக்குது. சரி, அவங்களுடைய காரியங்கள் அவங்க ஜீவித்திலேருந்து நம்ம தியானிச்சுட்டு வந்தோம்னா நீங்கள் கூட ஆமாம் சோத்திரம் அறிஞ்சு கொள்ளலாம். சரி, வாசிக்கலாம். அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. பார்த்தீங்களா? சோத்திரம். அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். அல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டவர் மட்டுமில்ல. சோத்திரம். இங்கே தெரிந்து கொண்டவர் என்ற வார்த்தை வரல. நம்மை தெரிந்து கொண்டவர், அழைத்தவர், ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நிச்சயமாய் பெருகவும் பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசத்தை சொன்னீங்க. என் ஆண்டவரே சோத்திரம். எப்படி என்னுடைய அழைப்பு விசேஷித்த அழைப்பாச்சே, என்னை தெரிந்து கொள்கிறது விசேஷமாக தெரிந்து கொண்டு இருக்கிறீங்களப்பா. என்னை நான் நிறைவாய் ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சந்தைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் முழு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சந்தைகளையும் பெருக பண்ணுங்கப்பா. அப்படி சொல்லி ஜெபிக்க முடியாதா? கஷ்டமாக இருக்கா? சொல்லிக் கொடுக்குறேன். இது வரைக்கும் தெரியல, ஜெபிக்க தெரியலன்னா சொல்லிக் கொடுக்குறோம். அப்படி ஜெபிங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. சோத்திரம். பாருங்கள். சரி, சில வசனத்தை கொடுத்துறேன் பாருங்கள். நம்ம வாசித்த கர்த்தர் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் வாசிங்க.
அதே சமயத்தில் கலாத்தியர் 3 கடைசி வசனம் கூட வாசிக்கலாம். வாசிக்கலாம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, பாருங்க யார் இங்க இருக்கிற யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தார், கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச மார்க்கத்தார் தானே? ஆமாம், விசுவாச மார்க்கத்தாராகி நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாமின் சந்ததியில் நாம் கிறிஸ்துவின் சந்ததி தானே. கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ளாக ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கும் கிடைக்குன்றது தான் வேதம் சொல்லுகிற உண்மை. இன்னும் சொல்ல ஆதாரத்தோடு கொடுக்குறேன், வசன ஆதாரத்தோடு கொடுக்குறேன். இப்போ அடுத்து 14 வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் என்ன செய்யுது? புற ஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும். இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வருகிறது. புறஜாதி ஜனங்களாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே, பாருங்க, ஒன்று ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால தான் நமக்கு கிடைக்கும். ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாகத்தான் கிடைக்கும். ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு ஸ்தோத்திரம், விசுவாசத்தினாலே அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற முடியும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசம். ஐயோ, ஆபிரகாம் யார்? விசுவாசத்தின் தகப்பன். ஆமாம், ஸ்தோத்திரம். அதனால ஆபிரகாம் நம்ம முற்புதா என்று சொன்னால் தப்பு இல்லை. அவர் நம்முடைய தகப்பனாகவும் அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. புதிய ஏற்பாடு சபைக்கும் அவர் இஸ்ரவேலர்கள் தகப்பனாக இவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் சில மதத்தார் கூட சோதரம் கிறிஸ்தவர்கள், அதாவது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இதெல்லாம் படிப்படியாக பார்த்தா யூதர்கள் ஃபஸ்ட்டு, கிறிஸ்தவர்கள் அடுத்து, ரெண்டாவது சோத்திரம் உருவானவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக, அடுத்து மூணாவது இன்னொரு மதம் சேர்ந்தது. சரிங்களா? அது ஆண்டவராக இயேசுடைய சோத்திர பிறப்புக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆனால் சொல்கிறது என்ன தெரியுமா? சோத்திரம் இயேசுவே முஸ்லீம் தான் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை, பொய் பிராடு தானே அது. ஏசு எப்போங்க முஸ்லீம் ஆனார்? இதெல்லாம் அதாவது எந்த பொய்யா சொன்னாலும் நம்புவாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் திட்டம் போட்டு செய்கிறாங்க. சோத்திரம் ஆதாமே நான் யாரா முஸ்லீமா? என்னங்க அது? ஆதாம் எந்த காலத்து மனுஷன்? முஸ்லீம் எப்போ வந்த மதம், எப்போ எந்த வருஷம் உண்டானது? 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததானங்க முஸ்லீம் மதம். அதற்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது கிறிஸ்தவம். சோத்திரம், ஆண்டவர் கூட கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறேன் என்று சொல்லலை, அவரை பின்பற்றுறதுனால கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன பின்பற்றுகிறோம்? கொள்கையை பின்பற்றுகிறோம். அவர் காட்டிய நேர்வழியை நம்ம பின்பற்றுகிறோம். ஒழுக்க நெறியை பின்பற்றுகிறோம். பரிசுத்த வாழ்க்கையை பின்பற்றுகிறோம். நீதியின் வாழ்க்கையை பின்பற்றுகிறோம். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இப்படி ஏமாத்துறவங்க வருவாங்க. ஏங்க சோத்திரம், உங்கள் இயேசுவே முஸ்லீம் தாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? உங்களுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பொய் எது? ஆமாம், சோத்திரம். உண்மையை வளர்க்குறதுக்கு சபையில் பேசுகிறது சொல்லித்தான் ஆகணும். சோத்திரம், வெளியே போய் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா கவனிக்கணும். அப்படிலாம் சொல்கிறாங்க. பொய் இது நான் இது கற்பனையாக நான் சொல்லலைங்க. அவங்க சோத்திரம் அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு நபி தான் அப்படி தான் சொல்லிட்டு வந்துட்டு அவர் ஒரு யாருங்க முஸ்லீமுங்க, என்னங்க ஆமாங்க அப்படின்ற பல விதமான பொய் பிராடு இது சோத்திரம் அது கட்டுக்கதைகள்லாம் எடுத்து விடுவாங்க, கற்பனை கதைகள்லாம் எடுத்து விடுவாங்க. ஏமாந்துடாதீங்க தயவுசெய்து. அல்லேலூயா. சோத்திரம். இன்னும் விளக்கம் தனியாக வேணும்னா நான் தனியாக வரும்போது உங்களுக்கு சொல்லுவேன். அதிகமாக சொல்ல முடியாது. ஏதாச்சும் மேட்டாப்பில் சில கரைகளை சொல்லலாம், மேல் மட்டமாக. சோத்திரம் இன்னும் ஆளான காரியங்களுக்குள்ள நாம் போக முடியாது. அது நமக்கு நேரமும் இல்லை, நமக்கு அது தேவையும் இல்லை. சோத்திரம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அடுத்து இன்னொரு வசனம், கடைசி வசனம் வாசிங்க. இப்போ நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தின்படியே எப்படி இருக்கிறோம்? சுதந்திரராக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவனுடையவர்களாகவும் இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தின்படி எப்படி இருக்கிறோம்? சுதந்திரராயும் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சரி, 1 கொரிந்தியர் 7:15 நாம் சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்க, கடைசியில் அந்த வசனம் வரும். சரி, அது
ஒரு அவிசுவாசி பிரிந்து போனால் அந்த விளக்கம்லாம் இருக்குது. ஆனால் கீழே உள்ள வசனம் சமானமாக இருக்க முடியும் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கொள்வோம். ஆகவே சோத்திரம், இந்த பணம், பதவி, பொருள் இது இன்றைக்கி அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக பொதுவாக உலகத்தாரும் அப்படி நினைக்கிறாங்க. நாமும் கூட சில சமயம் நினைக்கிறோம். எல்லா வசதி வாய்ப்பில் இருந்தால் தான் பெரிய அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அது ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் சோத்திரம், நிறைவான ஆசீர்வாதம் என்பது தேவன் தருகிற சமாதானமும் நிம்மதியுமே. அல்லேலூயா. அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். மற்றதெல்லாம் ஆண்டவர் சேர்த்து கொடுக்குறது. சரி, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா சோத்திரம், ஆண்டவர் எதற்கு இந்த பூமிக்கு வந்தாரா? சோத்திரம், வேதம் சொல்கிற மத்தேயு 9:13 பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க நான் வந்தேன் என்று சொன்னார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். கருத்து கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களே அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? தங்கள் எண்ணத்தில் தங்கள் நீதிமான்கள் என்று நினைக்கிறவர்கள் அல்ல. உண்மையாகவே நான் பாவி, என்ன நான் பரிசுத்தப்படணும், நான் நீதிமானாகணும்னு விரும்புகிறவர்களுக்காக நான் வந்தேன்னு சொன்னார் ஆண்டவர். அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல இருக்கிற பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மையும் சத்தியமுள்ளதாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அது வாசிக்க வேணாம், வேதத்தில் இருக்கு. பாவிகளை ரட்சிக்கவே நாம் பாவிகளாக இருந்தபோது சோத்திரம், நமக்காக உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களும் பாவிகளாக இருக்கிறவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, ரைட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 8:30 கர்த்தர் இப்படி அழைத்தவர்களை என்ன செய்கிறாரு? நீதிமானாக்குறாராம். இரத்தத்தால் கல்வி பரிசுத்தமாக்குறாரு. அதுதான் நீதிமானாக்குறது. வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. நம்மளாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். முன்குறிக்கப்பட்டவர்களை என்ன செஞ்சார்? அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ 3 விதமாக காரியங்களை சொல்றார், சத்தியங்களை. எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்கள் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இது ஆண்டவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதம். இதெல்லாம் சோத்திரம். கர்த்தர் சோத்திரம். முன்குறித்தவர் அழைத்திருக்கிறார். அழைத்தவர் நீதிமான்களாக்கிறார். நீதிமான் ஆக்கினவர்களை மகிமைப்படுத்துகிறார். சரி, கர்த்தர் எபேசியர் 4:1 வாசிங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளணும். இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய காரியம் அழைக்கப்பட்டுட்டோம். சோத்திரம், இதற்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டியது நம்முடைய பகுதி தான். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4:1 வாசிங்க. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி நடந்து கொள்ளுங்க? பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடப்பது என்பது என்ன? தகுதியுள்ளவர்களாய் நடப்பது. அல்லேலூயா. நம்ம அழைத்தாரை தேவன். அந்த அழைப்புக்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். சோத்திரம், கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். அதன்படி வாழணும் நம்ம. அதுதான் முக்கியம். வசனத்தை கேட்குறீங்க, நல்லது. இதன்படி வாழாவிட்டால் என்ன பிரயோஜனம்? சோத்திரம், நல்ல வேதத்தை வாசிங்க. ஒருத்தரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. ஆமாம், கடைசி காலத்தில் கள்ள போதகர்கள் இப்படி பலவிதமான வேத புரட்டர்கள்லாம் அலைந்து திரிகிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஏமாற்றப்பட்டு போயிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். பாரு, எரேமியா சோத்திரம் 3:15 வாசிக்கும்போது நம்ம என்ன வச்சோம்? உங்களுக்கு என் இருதயத்துக்கேற்ற, நல்லா கவனிக்கணும். இந்த முடிக்க போகிறேன். இந்த சின்ன ஒரு ரெண்டு வசனங்கள் வாசித்து அடுத்து திருவனந்தபுரம் போக போகிறோம். 1-2 வசனங்களை வாசித்து சோத்திரம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒன்று, நான் உங்கள் நாயகர், வாக்குத்தத்தம் என்னது? நான் உங்கள் மணவாளன் அப்படி சொல்லிட்டு நான் உங்களை ஊரில் ஒருவனும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நல்லா இந்த வார்த்தையை சொல்லணும். நான் எப்படி ஊரில் ஒருவனாக இருந்தேன் வம்சத்தில். ஆமாம், 2 பேராக பாருங்க. இப்படி சொல்ல போனால் நானும் என் மனைவியும் ரசிக்கப்பட்டோம் முதல்ல. ஆமாம், முதல்ல என் குடும்பத்தில் என்ன தான் தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவங்க குடும்பத்தில் அவர் சகோதரி தெரிஞ்சு கொண்டார். அப்போ 2 பேர் கணவன் மனைவியா சோத்திரம். வம்சத்தில் ஒவ்வொரு வம்சமும் என்னுடைய வம்சமும் சகோதரி வம்சம் ஒன்றா? இல்லை. எவ்வளோ வசனம் கரெக்டாக இருக்கா? சிந்திக்கணும். சோத்திரம். அப்போ எங்கே கொண்டு வந்துடுறாரு? ஆமாம், தெரிந்து கொண்டு சீயோனுக்கு தான் அழைச்சி வர்றாரு. எங்கே? சபைக்கு தான் கொண்டு வர்றாரு. சீயோனாகி சபைக்கு தான் கொண்டு வர்றாரு. அழைத்து கொண்டு வந்து நமக்கு என்ன செய்கிறாரு? நமக்கு இருதயத்துக்கேற்ற, யார் இருதயத்துக்கேற்ற? ஆண்டவருடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்கிறாங்க? சோத்திரம், உங்களை அறிவோடும் புத்தியோடும்
மேய்ப்பார்கள்னா என்ன அர்த்தம்? அறிவோடும் புத்தியோடும் என்ன செய்வாங்க? ஆமாம், வேதத்தை போதித்து உங்களை நல்வழி நடத்துவார்கள், கிறிஸ்துக்கள் தேறினவர்களாய் நிறுத்துவார்கள் என்று அர்த்தம். சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்போ பாருங்கள், 1 யோவான் 16:13 அவரும் இப்போ ஊழியக்காரங்களை நடத்தணும். அதே வேளையில் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து சோத்திரம் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதும் நடத்துவார். அதே சமயத்தில் ஊழியர்கள் மூலமாகவும் இப்போ பேசிக்கொண்டு தான் என் மூலமாகவும் பேசுகிறார் என்பதை நான் ஆவியில் உணர்கிறேன். நீங்கள் உணர்கிறீர்களா? கர்த்தர் தம்முடைய தாசர்கள் மூலமாக பேசுகிறார், தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார், போதகர் மூலமாக பேசுகிறார் என்ற உறுதியான அந்த நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா, விசுவாசம் இருக்கணும். வாசிங்களா யோவான் 16. சத்தியாவி அவர் இப்போ 2000 வருஷமாக வந்துட்டார். உங்களுக்குள்ள எப்போ வர போகிறாரு? எனக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்துட்டார். உங்கள்கிட்ட இன்னும் வந்துட்டாரா? வரப்போகிறாரா? வந்துடணும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல ஆண்டவரே அபிஷேகிங்க, ஆவியானவரே ஆட்கொள்ளுங்கன்னா நிரப்ப போகிறாரு. நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளலை. அப்போ உங்கள்கிட்ட தான் ஏதோ சோத்திரம் இன்னும் விசுவாச குறைவு இருக்கோ, என்ன குறைவு இருக்கோ தெரில. உங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சரிப்படுத்துவார். அல்லேலூயா, சோத்திரம். சத்திய ஆகிய அவர் வரும்போது சகல எப்படி சத்தியத்துக்குள்ள நடத்துவாரா? பாருங்கள், வேதம் முழுவதும் நிறைந்திருக்கிறது சகல சத்தியங்களும், அவைகளினாலே நடத்துவார். அல்லேலூயா. சகல சத்தியங்களையும் போதிக்கிறோம் பார்த்தீங்களா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சகல சத்தியத்துக்குள்ள போதிக்கப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ள அறிந்தவர்கள் ஏமாற மாட்டார்கள். வஞ்சகத்துக்கு பொய்க்கு சோத்திரம் நயவஞ்சகமாக பேசி இன்னைக்கு ஆண்டு கிறிஸ்தவர்களே சோத்திரம் இன்னைக்கு கிறிஸ்துவ சர்ச்சுக்கெல்லாம் இன்னைக்கு நிலை என்ன ஆகிப்போச்சு? சோத்திரம் யூரோப் தேசத்தில் போய் பாருங்க. சோத்திரம் சர்ச்சுக்கு ஆள் வரல. சோத்திரம் வஞ்சிக்கப்பட்டு மோசம் போக்கப்பட்டு வேற வழிபாட்டு தலத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சோத்திரம். அது எந்த வழிபாட்டு தலன்றது உங்களுக்கு தெரியும். பேப்பரில் நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. யூடியூப்பில் கூட வருது. சோத்திரம் வித்துட்டு போயிடுறாங்கங்க. சோத்திரம். இந்த ஜீவனுள்ள தேவனை பின்பற்ற காரணம் என்ன? பைபிள் இல்லை, வேதம் இல்லை, வேதம் முக்கியப்படுத்தப்படலை அவங்களுக்கு. அதனால அவங்க ஈஸியாக அவங்க தங்களுடைய இந்த மாட்டு மதத்தார் என்ன செய்கிறாங்க? தங்க குரானை வச்சு காமிச்சு இப்படின்னு ஏமாற்றி இவங்க அப்படியான்னு ஏமாந்து போயிடுது. திரள் கொட்டேச்சுன்னா ஏமாந்து போகுது. குடும்பமாக மோசம் பக்கப்பட்டு போயிட்டுருக்கு. வேதனையாக தான் இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளை ஒரு காலத்தில் சோத்திரம் துருக்கி தேசம் கிறிஸ்தவன் தேசங்க. 7 சபை இருந்த தேசம் தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி அது ஒரு முஸ்லீம் தேசமாக இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? ஏன் அப்படி ஆச்சு? அதுக்கு பல காரணங்கள். சோத்திரம். சரி, இப்போ அதெல்லாம் நம்ம பேச நேரம் இல்லை. சரி, சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் 16:13 சத்தியவாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி, கேள்விப்பட்டவர்கள் யார்கிட்ட? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி என்ன செய்வாராம்? வரப்போகிற காரியங்களே சோத்திரம். ஜோமன்னா ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். இதற்காக சோத்திரம் தீர்க்க தரிசனம் கேட்குறேன்ட்டு அங்கங்கே ஓட வேண்டியதில்லை. ஜபத்தில் இருந்தீங்கன்னா வரப்போகிற காரியங்கள் உங்களை அறிவிக்க போகிறாரு. ஜபத்தில் இருக்காத ஆளுகள் தான் அங்கங்கே ஓடுவாங்க. நீங்களும் ஓட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஜபம் பண்ணி சபையில் ஒழுங்காக நிலைச்சிருந்தால் போதும். நல்ல கர்த்தர் ஆண்டவரே என்னோடு கூட பேசும்னு சொன்னால் நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். அல்லேலூயா. சோதரம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். 2 தீமோத்தேயு 4:3 வாசிங்க. சரி, அப்படி கடைசி காலத்தில் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க? ஒரு கூட்ட ஜனங்க அவர்கள் ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் கடைசி காலத்தினுடைய சோதனை செவித்தன உள்ளவர்களாகி என்ன செய்வாங்களாம்? ஒரு கூட்டம் யார்? இவங்க கிறிஸ்தவர்கள் தான். பல சபைகளில் இருக்கலாம். செவித்தொன்ன உள்ளவர்களாக சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே ஊழியக்காரங்களோட சபையின் மெய்ப்பர்கள் போதிக்கிற போதனைகளுக்கு கீழ்ப்படியாமல் அதன்படி நடக்காமல் சோத்திர மற்றவங்க எப்படி பேசுகிறாங்க? அந்த சபை ஊழியக்காரர் எப்படி பேசுகிறார்? இந்த சபை ஊழியக்காரர் இந்த தீர்க்கதரிசி எப்படி பேசுகிறாரு? இந்த ஊழியக்காரர் இந்த போதகர் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்கறது மட்டும் இல்லை. பல ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? சுயேட்சைகள் கேட்ட போதர்களை திரளாக சேர்த்துக்கொள்வாங்களாம். கொஞ்சம் பேரில் திரளாக சேர்த்துக்கொண்டு சோத்திரம். இதெல்லாம் சபைக்கும் பாதிப்பு, அவர்களுக்கும் பாதிப்பு, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நஷ்டப்பட்டு போகும். உண்மையை சொல்கிறேன். வேதம் சொல்லுங்க, நான் சொல்லலை. இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 2 தீமோத்தேயு 4:3 வீட்டில் கூட பொறுமையாக வாசித்து பாருங்கள். ஏனென்றால் ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தை நாங்கள் பேசுகிறோம். இது அப்போஸ்தல உபதேசத்தை பேசுகிறோம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய அந்த சோதரம் சத்திய வார்த்தைகளை பேசுகிறோம். அவர் போதித்தவைகளை நாங்கள் விலக்கி சொல்லுகிறோம். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். உபதேசத்தை, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில், ஆரோக்கியமான உபதேசத்தை நல்ல விதமாக கேட்டு பயன்படணுமே. ஆனால் அப்படி பொறுக்க மனதில்லாமல் செவித்தனவர்களாகி தங்கள் சுயேட்சைகள்கிட்ட போதர்களை தங்களுக்கு என்ன செய்வாங்களாம், திரளாக சேர்த்து கொள்வார்களாம். பார்த்தீங்களா, ரொம்ப சோதனையான காலம். அடுத்து என்ன வார்த்தை வருது பாருங்க, திரளாக சேர்த்துக்கொண்டு திரளாக சேர்த்துக் கொள்கிறதுக்கு அடுத்து வர்ற ஆபத்து என்னன்னா, சத்தியத்திற்கு என்ன செய்வாங்களாம், செவியை விளக்கிடுவாங்க. சோத்திரம். சாரி, இவர் பாஸ்டர் சொல்கிறத விட அவர் சொல்கிறது ரொம்ப இனிமையாக இருக்குதே, சூப்பராக இருக்குதே. எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கும். மற்ற ஊழியக்காரருடைய பிரசங்கம் அவளை தாளாட்டுவார் சீராட்டுவார்னு போட்டு தாளாட்டிக்கிட்டு இருக்கிறாரா மற்ற ஊழியக்காரங்க? நீங்கள் தாளாட்டுற பிரசங்கம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா, சோத்திரம். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறது எங்களுடைய வேலை. அல்லேலூயா. சரி, ரைட். சத்தியத்துக்கு செவியை விலைக்கு எதுக்கு சாய்ந்து போயிடுவாங்களா? ஆபத்தை பார்த்தீங்களா? கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போவாங்க. அப்போ சத்தியத்தை பேசாமல் கட்டுக்கதைகளை பேசுகிற ஆட்கள் அது இன்றைக்கி ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளுக்கு. ஒரு சிலர் கதை கேட்குற பழக்கம் உண்டா? என்ன இப்படிலாம் கேட்குறீங்கள? சோத்திரம். சிறு வயசில் விக்ரமாதித்தன் கதை, சோத்திரம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோத்திரம். இப்போ என்ன கதைகளை கேட்குறீங்க? சீரியல் கதையை கேட்குறீங்களா, சினிமா கதைகளை கேட்குறீங்களா? எங்களுக்கு எந்த கதையை கேட்குறீங்களோ தெரியாது. சத்திய கட்டுக்கதைகளுக்கு ஒரு நாள் சாய்ந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. சத்தியத்துக்கு செவியை என்ன செஞ்சிடாதீங்க, விளைக்கிறாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ பாருங்க சோத்திரம், ஆபிரகாம் பாருங்க சோத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனா இருந்தாலும் கூட கடைசியாக அது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சொல்லி முடிச்சிடுறேன். சோத்திரம் பாருங்க, தான் புறப்பட்டு வந்த தேசத்தை திரும்பி போக அவங்க விரும்பலை. தெரியுமா அவங்களுக்கு? தன் மகனுக்கு பொண்ணு பார்க்க கூட யாரை தான் அனுப்புனார்? ஆபிரகாம் வேலைக்காரனை தான் அனுப்புனார். போல பார்த்தீங்களா, இந்த ஒரு வாய்ப்பில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். எங்கே நான் பிறந்து வந்த ஊரில் போகவே கூடாதுன்றார். என் பிள்ளையும் கூப்பிட்டு போகாதுன்றார். பார்த்தீங்களா? வேண்டாம். சோத்திரம். அதுக்கு சொன்னதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறையா இருக்குது. வேண்டாம், அப்போ சொல்ல நேரம் இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், எபிரேயர் 11:10 வாசிங்களேன். எபிரேயர் 11:10. ஏனெனி தேவன் தாமே கண்டி உண்டாக்கின அஸ்திபாரம். பார்த்தீங்களா, இது எதை குறிக்குது? நல்லா கவனிங்க, வசனத்தை கவனிச்சுட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கலாம். 9 வசனம். விசுவாசத்தினாலே ஏங்க பெரிய சீமானா இருந்த மனுஷன் வாழ்ந்தது எப்படிங்க? எளிமையாக வாழ்ந்துருக்கிறாரு. நீங்கள் இப்போ ஒரு சிலருக்கு இது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆடம்பரமாக பகட்டாக பந்தாவாக வாழ நினைக்கிறாங்கல்ல உலகத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நல்ல கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா சோதரம் எளிமையாக, அதே சமயத்தில் தேவையானது இருக்கா, கார் தேவையாக இருக்கா, வாங்கிக்கொள்ளலாம், தப்பு இல்லை. சோத்திரம். வாகனங்கள் தேவை இருக்குதா, வீடு தேவை இருக்குதா, தேவை தான். சோத்திரம். அதை வாங்கி நல்லா சொந்த வீட்டில் இருக்கலாம், அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, வேதம் சொல்லலை. ஆனால் இருந்தாலும் ஆனால் அவங்கள பாருங்கள், அவங்களாம் இவ்வளோ தரிசனத்தோடு வாழ்ந்தாங்க. எல்லாம் வீடு கட்டி குடியிருக்க முடியும், ஆனாலும் கூட பரதேசியாக கூடாரங்களில் குடியிருந்தாங்க அப்படின்னு இருக்குது. சரி, ரைட். ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு இது ஒரு அடையாளம். சரி, விசுவாசத்தில் அவன் வாக்குத்தத்தம் பண்ண ஒரு தேசத்தில் பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்துக்கு உடன் சந்தராகி ஈசா கூட யாக்கோபு கூடாரங்களில் குடியிருந்தான். அடுத்த வசனம். ஏனெனில் பார்த்தீங்களா, எதற்கு காத்திருக்காங்களா? இது எனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. நான் சீமான என்னை மாற்றினார், என்னை அழைச்சி வந்த தேவன். சோத்திரம். என்னுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாதாக இருக்கிறது. சோத்திரம். ஆதியாம் 15:3. அடுத்து நீங்கள் வாசிங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது. சோத்திரம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். அது எந்த நகரங்க? நல்ல தைரியமாக சொல்லுங்க. புரியுதா புரியலையா? தேவன் நாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்குது. அதற்கு காத்திருந்தானா? நீங்களும் நான் இப்போ எதற்கு காத்திருக்கிறோம்? இது அந்த நகரத்துக்காக நம்மளும் காத்திருக்கணும். அல்லேலூயா. தேவன் அதைத்தானே எதிர்பார்க்குறாரு. இந்த பூமியில் எல்லாமே நமக்கு தேவையானதை விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஆனாலும் கூட ஒன்று நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சோத்திரம். இந்த பூமிக்கு உரியது காரியங்கள் எனக்கு சோத்திரம் இது நிரந்தரம் இல்லை. அதை தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சோத்திரம் எனக்கு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொல்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 3:14 வாசிங்க. இப்போ 3:14 வாசிங்களேன்.
அப்பா அப்போ எனக்கு நான் என்னுடைய உங்களுடைய லக்கு பரம அழைப்பு, அதுக்கு நம்ம பங்குள்ளவர்கள். வாசிங்களா, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த, பாருங்க, எனக்கு உங்களுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருள் என்னது? பரலோகம் தான். இலக்கை நோக்கி என்ன செய்யணும்? நம்ம தொடர்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, நான் சொன்ன பாருங்க, ஆதியாகமம் 15:3 பாருங்க அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். ஆபிரகாம் தேவரி இந்த வசனம் இங்கே இருக்குது பாருங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சோத்திரம். அதாவது நான் சொல்கிற வசனம் புரியுதா? சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ அவருடைய ஆசீர்வாதங்கள், 2 பேருடைய ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமை பின்பற்றி வந்த லோத்துக்குள்ள அந்த ஆட்சிகள் பெருகி போய் பூமி தாங்கக்கூடாதா இருந்ததான். 13 ஆதியாகமம் புத்தகத்தில் இருக்குது. 6 அதான் பார்த்தா 6 13 6 15:3 சொல்லிட்டேன். 15:6 அவர்கள் ஒருமித்து, யார்? ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்கள் தாங்கக்கூடாது இருந்து அவர்களுடைய ஆசி எப்படி இருந்துச்சா? மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண. அப்போ பார்த்துங்க பாருங்க, பெரிய மனுஷன் எவ்வளோ தாழ்ந்து போய் சொல்கிறார் பாருங்க. என்னை நம்பி தான்டா நீ வந்த, என்னை பின்பற்றி தானே வந்த, என்ன நிமித்தமாக தானே ஆசீர்வதிக்கப்பட்ட, நான் சொல்கிற மாதிரி செய்யின்னு சொல்லலை. ஏப்பா நீ ஒரு முடிவு எடுத்துக்கப்பா, உனக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணி தர்றேன், நீ என்னை விட்டு நீ பிரிஞ்சு போகலாம். நீ எங்கே வலது பக்கம் போறியா? போ, நான் இடது பக்கம் போகிறேன். நீ இடது பக்கம் போறியா? நான் வலது பக்கம் போகிறேன். இப்போ அநேகர் என்ன சொல்லுவான்? இங்கே பாரு, என்னை பின்பற்றி வந்தல, நான் சொல்கிற மாதிரி செய்ய சோத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ட்ரோலுக்கு இல்லை, அவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கணும்னு விரும்புவாங்க. ஆபிரகாம் பாருங்கள், ஒரு நீதிமான் எப்படி நடந்துக்கிட்டார் பார்த்தீங்களா? சரி, ரைட், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதனால தான் ஆபிரகாமை நோக்கி பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஒரு எபிரேயர் 3:1 வாசித்து முடிப்போம். எபிரேயர் 3:1 வாசிங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களே, பரிசுத்த சகோதரிகளே. யாரு சொல்லுங்க? நான் தான் சொல்லுங்க, நம்ம தான் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய அந்த அழைப்பு. பரிசுத்த சகோதரிகளாக நம்ம இருக்கிறோம். நம்ம அறிக்கை பண்ணுகிற யாரை நோக்கி பார்க்கணும்? இங்கே கவனித்து பார்க்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சோத்திரம். கர்த்தர் உதவி செய்வாராக. சரி, இப்போ நம்ம திருவனந்தத்துக்கு நம்ம ஆயத்தமாவோம். சோத்திரம். சிஸ்டர் கஷ்டமாக இருக்கா? ஜெயதி சிஸ்டர், கண்ணு வலி அது பிரச்சனை இருக்கா? நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்து கூட வந்திருக்கலாம். திருவனந்தத்துக்குன்னு வந்துட்டீங்க பாருங்க. கண் ஆப்ரேஷன் பண்ணி சில நாட்கள் தான் ஆகுது. எவ்வளோ ஆண்டவர் மேலே எவ்வளோ வைராக்கியம் பார்த்தீங்களா? சோத்திரம். அப்படி தான் நம்ம தேவனுக்கு திருவனந்தத்துக்கு போகணுமே அப்படின்னு நல்ல ஒரு அந்த வாஞ்சையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் சகோதரிக்கு பூரண சுகத்தை கொடுப்பாராக. அல்லேலூயா. சீக்கிரமாக அவங்க நல்ல அந்த கண்ணு, இழந்து கண்ணா வலது கண்ணா சிஸ்டர்? இடது கண்ணு ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. சோத்திர பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆப்ரேஷனில் கூட இருந்த தேவன் சோத்திர மருந்துலாம் சரியாக அவங்க போட்டுக்கொள்ள நல்ல முழுமையான ஆரோக்கியம் தர